அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிலபஸ் டாப்பிக்கோட எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ் தலைவர்கள் உருவாதல் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பதிவிற்கு உண்டான தகவல்கள் புதிய சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகம், பழைய சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகம் மற்றும் பழைய பள்ளி பாடப்புத்தகம் இதிலிருந்து திரட்டப்பட்டிருக்கு. மேலும் புத்தகத்தின் பின்னாடி கேட்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு உண்டான விடையை கடைசியில் பார்க்கலாம். சமீபத்தில் 2021 குரூப் 1 எக்ஸாமில் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்திருந்தது. அதனால் ஒரு சில நூல்வெளி தகவல்களும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 5 நிமிடங்கள் இந்த டாபிக் பற்றி மேப்பை பேஸ் பண்ணி இடம் மற்றும் எந்த நாளில் நடந்தது அப்படிங்கிற நிகழ்வுகளை ஞாபகம் வச்சுக்க முயற்சி பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இந்தியன் நேஷனல் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம் மற்றும் சுபாஷ் சந்திர போஸ் அவங்கள பற்றி பழைய பள்ளி பாடப்புத்தகம், பழைய சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகம், புதிய சமச்சீர் பள்ளி பாடப்புத்தகம் லெசன் இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களை இந்த மேப்பில் நம்ம பார்க்க போகிறோம். சுருக்கமாக இதோட பெட்டர் மேப் உங்களுக்கு தோணுச்சுன்னா அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 1938 இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் பொறுப்பேற்கிறாரு. இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடெண்ட்டாக 1938 இவர் பொறுப்பேற்கிறாரு. 1939 இவர் தான் கண்டினியூ பண்ணுறாரு. ஆனால் மற்ற இந்திய தேசிய காங்கிரஸினுடைய தலைவர்கள் இவருக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணலை. அதனால் 1939 ஃபார்வர்ட் பிளாக், முற்போக்கு கட்சி அப்படின்னு ஒன்று இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்தியா முழுக்க இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறதுக்காக பிளான் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவரை 3 ஜூலை 1940 அன்னைக்கு கல்கத்தாவில் ஹோம் அரெஸ்ட் பண்ணி வச்சிடுறாங்க. வீட்டு சிறையில் இவரை தொடர்ந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் கண்காணிச்சுக்கிட்டு வருது. 16-17 ஜனவரி நடு ராத்திரி அன்னைக்கு ஆப்கானிஸ்தான்காரர் மாதிரி இவர் வேஷம் போட்டுக்கிட்டு தப்பிச்சு தரை மார்க்கம் வழியாக இட்டாலியன் பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி யூரோப்புக்குள்ளே நுழைஞ்சு மார்ச் கடைசி 1941 அன்னைக்கு ஜெர்மனி தலைநகரான பெர்லினுக்கு இவர் போய் சேர்றாரு. ஹிட்லர்கிட்ட இவர் உதவி கேட்குறாரு. ஆனால் ஹிட்லர் இராணுவ ரீதியாக இவருக்கு எந்த உதவியும் செய்யலை. ஒன்லி ஆசாத் ஹிண்ட் ரேடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான பெர்மிஷன் மட்டும்தான் ஹிட்லர் இவருக்கு கொடுத்தாரு. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் ஏமாற்றம் அடைஞ்சார். இவர் ஏன் ஹிட்லரை சந்திச்சார்னா, 2ஆம் உலகப் போர் ஸ்டார்டிங்கில் அச்சு நாடுகளில் இருந்த ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான் போன்ற நாடுகள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஹிட்லர் இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணால் இந்தியாவுக்கு கண்டிப்பாக சுதந்திரம் கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் போனார். ஆனால் ஹிட்லர் இவரை ஏமாற்றிட்டார். இதே சமயம் பார்த்திங்கன்னா நேச நாடுகளாக இருந்த ஃப்ரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா அண்ட் ரஷ்யா தொடர்ந்து தோல்வி சந்திச்சுட்டு வந்தாங்க. பிரிட்டிஷ் கண்ட்ரோலில் இருந்த பர்மா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற இடங்களை ஜப்பானிய படைகள் கைப்பற்றிட்டாங்க. ஜப்பானிய படைகள் அங்கிருந்த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மியில் உள்ள இந்தியர்களை போர் கைதிகளாக சிறைபிடிச்சு வச்சுருந்தாங்க. ஸோ இங்கிருந்து கிளம்பி சுபாஷ் சந்திர போஸ் 1942 பர்மாவுக்கு சேர்ந்தார். அங்கே இருக்க ஜப்பானிய அதிகாரிகள்கிட்ட பேசி 20,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை போர் கைதிகளாக இருந்த அவங்கள கொண்டு இந்திய தேசிய இராணுவம், இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபார்ம் பண்ணுறாரு. அதே 1942 கடைசியில் மோகன் சிங் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட தலைமையின் கீழே போர் கைதிகளாக ஒரு 45,000 பேருக்கு மேலே ஜப்பானிய படைகள் விட்டுட்டு போகுது. அவர் அதிலிருந்து தேர்ந்தெடுத்து ஒரு 40,000 பேரை வச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மியை அவர் தனியாக மலேசியா, சிங்கப்பூரில் ஃபார்ம் பண்ணுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் பர்மாலேருந்து கிளம்பி 2 ஜூலை 1943 அன்னைக்கு சிங்கப்பூர் சேர்றாரு. அங்கே ராஸ் பிகாரி போஸ் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக், இந்திய விடுதலை கழகம்ங்கிற ஒரு அமைப்பை சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. டெல்லி சலோ அப்படின்னு புகழ்மிக்க முழக்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர்லேருந்து தான் விடுக்கிறாரு. இங்கிருந்து கிளம்பி நேராக ஜப்பான் தலைநகரான டோக்கியோவுக்கு போகிறாரு. அங்கே ஜப்பானிய பிரைம் மினிஸ்டர், பிரதமரான டோஜோ அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. இந்த ஜப்பான் பிரைம் மினிஸ்டர் டோஜோ இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதி அளிக்கிறாரு. அவருடைய கவனம் ஃபுல்லாமே சீனாவை கைப்பற்றணும் அப்படிங்கிறதான ஒழிய இந்தியாவை கைப்பற்றணுங்கிறது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சுபாஷ் சந்திர போஸுக்கிட்ட டோஜோ சொல்லிடுறாரு. அதனால் ஹாப்பியான சுபாஷ் சந்திர போஸ் கிளம்பி நேராக 21 அக்டோபர் 1943 அன்னைக்கு சிங்கப்பூர் சேர்றாரு. சிங்கப்பூரில் இவர் ப்ரொவின்சியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா, சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்குறாரு. அந்த தற்காலிக அரசாங்கம் பிரிட்டிஷ் மேலே போரை அறிவிக்கிறாங்க. 9 ஜூலை 1944 அன்னைக்கு ரங்கூனில் ஆசாத் ஹிந்து ரேடியோ மூலியமாக இந்திய மக்களுக்காக சுபாஷ் சந்திர போஸ் பேச ஆரம்பிக்கிறாரு. அதில் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய போருங்கிறது இந்திய விடுதலைக்காக நாங்கள் செஞ்சிட்ருக்க கடைசி போர் அப்படின்னு அவர் அதில் சொல்கிறாரு. கூடுதலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமாக
காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே, ஃபாதர் ஆஃப் த நேஷன் அப்படின்னு அவர் தான் முதலாக அழைக்கிறாரு. ஸோ ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு முதல்ல சொன்னது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலிமா 9 ஜூலை 1944 அன்னைக்கு இந்தியன் நேஷனல் ஆர்மி ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. கோஹிமாவில் நடந்த போரில் அவங்க ஜெயிச்சிட்றாங்க. மிட் 1945 என்னாச்சுன்னா தொடர்ந்து இந்த அச்சு நாடுகள் நேச நாடுகள்கிட்ட தோத்துட்டு வராங்க. ஜப்பானிய படைகள் பின்வாங்க ஆரம்பிக்குது. குறிப்பாக 9 ஆகஸ்ட் 1945 அன்னைக்கு அமெரிக்கா அணுகுண்ட ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா நாகசாகி மேலே போட்டுடுறாங்க. 2ஆம் உலகப் போர் அதன் மூலிமா முடிவுக்கு வருது. ஹிட்லர் அந்த பக்கம் செத்து போயிடுறாரு, முசோலினியும் செத்து போயிடுறாரு. ஜப்பான்லேயும் அணுகுண்டு வீச்சினால் ஏற்பட்ட பாதிப்பை உணர்ந்து ஜப்பான் சரணடைஞ்சிட்டாங்க. அதனால் இந்திய படைகள் இம்பால்ங்கிற இடத்துல பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மிக்கிட்ட தோற்று போகுது. கூடுதலான வெப்பன்ஸ் சப்ளை நின்று போச்சு. சுபாஷ் சந்திர போஸ் பேங்காக் தப்பிச்சு பேங்காக்லேருந்து 18 ஆகஸ்ட் 1945 அன்னைக்கு ஃப்ளைட்டு மூலிமா ஜப்பான்கிட்ட உதவி கேட்டு போகிறாரு. அந்த சமயத்தில் தான் தைவான்ற தீவுக்கிட்ட அவருடைய பிளேன் கிராஷ் ஆனதாக சொல்லப்படுது. அதனால் 18 ஆகஸ்ட் 1945 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் மறைந்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். இம்பாலில் கைது செய்யப்பட்ட இந்திய தேசிய இராணுவ வீரர்களில் 3 முக்கியமான பேர் ஷானவாஸ் கான், தில்லியன், சேகல். இவங்க 3 பேரை கைது பண்ணி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டெல்லியில் வச்சு விசாரணை நடத்துகிறாங்க. டெல்லி செங்கோட்டையில் நடந்த அந்த விசாரணையில் இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக வாதாடினவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இதோட இந்த ஸ்டோரி முடிவுக்கு வருது. சுபாஷ் சந்திர போஸ், முதல்ல இவருடைய பெயரை கேட்ட உடனே நினைவுக்கு வரக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போம். முதல்ல அவருடைய பெயர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்ன்னு தான் அவரை கூப்பிடுவாங்க. நேதாஜி அப்படிங்கிறதுக்கு உண்டான மீனிங் தலைவர், லீடர்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்திய தேசிய இராணுவத்தை இவர் தான் உருவாக்குனார். அதற்கு இன்னொரு பேர் ஆசாத் ஹிந்த் ஃபாஜ். இதை பற்றி பின்னாடி பார்ப்போம். அதற்கு இவர் கமாண்டராகவும் செயல்பட்டு வழி நடத்தியிருக்காரு. 3வது அவர் இட்ட முழக்கங்கள். அவர் ஜெய்ஹிந்த் டெல்லி சலோ அப்படின்னு 2 புகழ்மிக்க முழக்கங்களை இட்டிருக்காரு. டெல்லி சலோ அப்படிங்கிறதோட மீனிங் டெல்லியை நோக்கி செல். நெக்ஸ்ட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர்களை பற்றின பேசிக் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அவர் ஒரிசா மாநிலத்தில் உள்ள கட்டாக்குங்கிற இடத்துல 23 ஜனவரி 1897 அன்னைக்கு பிறக்கிறாரு. அவரோட பர்த்டே 23 ஜனவரி 1897. அவருடைய இறப்பு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருக்குது. நேரு, இந்திரா காந்தி, வாஜ்பாய் அவங்களுடைய காலங்களில் கூட இதற்காக கமிட்டி அமைக்கப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. பட்டு இறுதியாக எதுவும் சொல்ல முடியல. பட் பள்ளி பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவருடைய மறைவு 18 ஆகஸ்ட் 1945. அவருக்கு 48 வயசு இருக்கும் பொழுது அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது. அதற்குண்டான காரணம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அவர் தாய்லாந்து தலைநகரான பேங்காக்லேருந்து ஜப்பான் தலைநகரான டோக்கியோவுக்கு விமானத்தில் பயணத்தை மேற்கொள்கிறாரு. அப்போது அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி தைவானில் அவர் இறந்துட்டதாக சொல்லப்படுது. அடுத்து அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அவர் BA ஃபிலாசபி படிச்சிருக்காரு. அவங்களுடைய அம்மா கேட்டுக்கொண்டதற்கிணங்க இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக லண்டனுக்கு போகிறாரு. அங்கே நடந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், இந்திய குடிமை பணிக்கான தேர்வில் ஆல் ஓவர் இந்தியா 4th ரேங்க் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் 1921ஆம் ஆண்டு அவருக்கு பணி ஆணை வழங்கப்படுது. பட் அவர் அதை ரிசைன் பண்ணிவிட்டு இந்தியா திரும்பிட்டார். அதற்குண்டான முக்கியமான காரணம் ஜாலியன் வாலாபாக் படுகொலை மற்றும் இந்தியாவில் நடந்துட்டு இருந்த சுதந்திர போராட்டம் தான். அடுத்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை பற்றி பார்ப்போம். அவர் 1921ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வராரு. இந்திய தேசிய காங்கிரஸில் சேர்றாரு. சேர்ந்து காந்தி அவர்களால் தொடங்கப்பட்ட நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டு, ஒத்துழையாமை இயக்கத்தில் வேலை செய்கிறாரு. காந்தியடிகள் அவரை சித்திரஞ்சன் தாஸ், சுருக்கமாக CR தாஸ், தேசப்பந்து அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பாங்க. பெங்காலில் CR தாஸுக்கு கீழே சுபாஷ் சந்திர போஸை வேலை செய்ய சொல்லி காந்தியடிகள் அட்வைஸ் பண்ணுறாரு. அதனால் சுபாஷ் சந்திர போஸும் CR தாஸ் அவர்களை மென்டார், குருவாக ஏற்றுக்கிட்டு அவருக்கு கீழே வேலை செய்கிறாரு. சித்திரஞ்சன் தாஸ் அவர்கள் தொடங்கின இதழ் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபார்வேர்டு. அதனுடைய ஆசிரியராக சுபாஷ் சந்திர போஸ் வேலை செய்கிறாரு. மேலும் ஸ்வராஜ் அப்படிங்கிற பத்திரிகையும் சுபாஷ் சந்திர போஸ் நடத்திட்டு வர்றாரு. இந்த சமயத்தில் தான் 1921ஆம் ஆண்டு பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்
வேல்ஸ் நாட்டு இளவரசர் இந்தியாவுக்கு வருகை தர்றாரு. அவருடைய வருகையை எதிர்த்து காங்கிரஸ் இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்துகிறாங்க. கல்கத்தாவுக்கு அவர் வருகை தந்த பொழுது சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் போராட்டம் வந்து நடைபெறுது. அடுத்து 1923 அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ், ஆல் இண்டியா யூத் காங்கிரஸினுடைய தலைவராக சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. அடுத்து 1924 கல்கத்தாவோட மேயராக CR தாஸ், சித்திரஞ்சன் தாஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. சுபாஷ் சந்திர போஸ் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் கல்கத்தா முனிசிபல் கார்பரேஷனாக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தமிழில் கல்கத்தா மாநகராட்சியின் முதன்மை செயல் அலுவலராக சுபாஷ் சந்திர போஸ் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1925 சில புரட்சிகர இயக்கங்களோட சுபாஷ் சந்திர போஸுக்கு தொடர்பு இருக்கக்கூடும் அப்படின்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் கருதுகிறாங்க. அதனால் அவரை கைது செஞ்சு 1925 முதல் 27 வரைக்கும் பர்மாவில் இருக்கக்கூடிய மண்டாலே சிறையில் இவர் அடைச்சிட்றாங்க. 1927 இவர் சிறையிலிருந்து வெளிவராரு. ஜவஹர்லால் நேரு அவர்களும் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களும் இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, பொதுச் செயலாளர்களாக நியமிக்கப்படுறாங்க. அதற்கு அடுத்து 1938 சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்ட், இந்திய தேசிய காங்கிரசினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. 1939 இவர் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு. எந்த மாநாட்டில்னு பார்த்தீங்கன்னா 1938 ஹரிபுராவில் நடந்த மாநாட்டில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1939 திரிபுரி நடந்த பொதுக்கூட்டத்தில் இவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இவருடைய தொடர் ஆதரவாளராக இருக்கக்கூடியவர் தமிழ்நாட்டை சேர்ந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள். பின்னாடி 1939 காங்கிரஸில் பலர் வந்து இவருக்கு ஒத்துழைப்பு தராததுனால இவர் காங்கிரஸ்லேருந்து விலகிடுறாரு. 1939 சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸிலிருந்து விலகிறாரு. அதற்குண்டான முக்கியமான காரணம் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் இவருக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்கல. இதனுடைய விளைவு இம்பேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் தனியாக ஒரு கட்சி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. 1939 ஃபார்வர்ட் பிளாக், முற்போக்கு கட்சின்னு ஒன்று சுபாஷ் சந்திர போஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. எந்த வருஷம்னா 1939. இவருடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று 6 செப்டம்பர் 1939 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை தராரு. லெசனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் இதுக்கு முன்னாடி சொன்னதுமே வந்து இருக்காது. அதனால் இதெல்லாமே வந்து ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாமில் கேட்டாலும் ஆன்சர் வந்து பண்ணிடலாம். சுபாஷ் சந்திர போஸ் யங்ஸ்டர்ஸ், இளைஞர்களை கவர்ந்த தலைவராக இருந்தார். அவருடைய பேச்சு மக்கள்கிட்ட வந்து எழுச்சியை உண்டாக்கி இருந்தது. அந்த சமயத்தில் தான் காங்கிரஸிலிருந்து சுபாஷ் சந்திர போஸ் விலகின செய்தி மக்களுக்கு அதிர்ச்சி அளிச்சுது. அதனால் காங்கிரஸில் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி இப்போ பார்ப்போம். கல்கத்தாவில் கூடின காங்கிரஸ் பொதுக்குழு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்களை காங்கிரஸினுடைய தலைவராக நியமிச்சது. 1938-39 சுபாஷ் சந்திர போஸ் இருக்கும் பொழுது 45 லட்சம் பேர், 4.5 மில்லியன் பீப்புள் காங்கிரஸினுடைய மெம்பர்ஸாக இருந்தாங்க. அவருடைய விலகலுக்கு பின்னாடி 1940-41 வெறும் 14 லட்சம் பேர், அதாவது 1.4 மில்லியன் பீப்புள் காங்கிரஸில் மெம்பர்ஸாக குறைஞ்சிட்டாங்க. அடுத்து புக் இன்டீரியரில் சுபாஷ் சந்திர போஸ் பற்றிய முக்கியமான கூற்றுகள் வந்து கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாகவும் எக்ஸாமில் வந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ நான் வாசிக்கிறேன், நீங்கள் அப்படியே உள் வாங்கிக்கிங்க. பிரிட்டிஷ் அரஸ்டட் போஸ் ஆன் 3rd July 1940 under Defense of India Act when he planned a campaign trial to mobilize people's support. இந்திய மக்கள் ஆதரவை திரட்ட போஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளலானார். அதனால் ஆங்கிலேய அரசு அவரை இந்திய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் 3 ஜூலை 1940 அன்று கைது செய்தது. ஸோ 3 ஜூலை 1940 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸை வந்து கைது செஞ்சுட்டாங்க. அவர் இந்தியா முழுவதும் காங்கிரஸிலிருந்து விலகினதுக்கு பின்னாடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம் போட்டிருந்தார். அடுத்து போஸை வந்து அரெஸ்ட் பண்ணி ஹவுஸ் அரெஸ்ட்டில் வச்சுருந்தாங்க. போஸ் ஸ்லிப்ட் அவுட் ஆஃப் கல்கத்தா இன் 16 and 17 January 1941 midnight, traveling through Kabul, Soviet Union on Italian passport and reached Berlin by the end of March.
போஸ் 16-17 ஜனவரி 1941 அன்று நள்ளிரவில் கல்கத்தாவில் இருந்து தப்பித்து இத்தாலிய கடவுச்சீட்டை கொண்டு காபூல் சோவியத் நாடு வழியாக மார்ச் இறுதியில் பெர்லின் சென்று சேர்ந்தார். Third statement, during World War II, Axis powers are Germany, Italy and Japan. Bose was the only leader who sought active cooperation with Axis powers. இரண்டாம் உலகப் போரின் அச்சு நாடுகள் ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பான் ஆகியன. போஸ் ஒருவர் மட்டுமே அச்சு நாடுகளை ஆதரித்தார். இதை லெசன் இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட், அந்த அச்சு நாடுகளில் ஒன்றான ஜெர்மனியோட கூட்டணி வைக்கிறது மூலியமாகவே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு போஸ் நம்பினார். As the World War II progressed in Europe, Bose believed that Germany was going to win. He began to nurture the idea that Indian independence could be achieved by joining with Axis powers. ஐரோப்பாவில் நடந்த இரண்டாவது உலகப் போரில் ஜெர்மனியே வெல்லும் என போஸ் நம்பினார். அவர் அச்சு நாடுகளோடு கைகோர்ப்பதன் மூலம் இந்தியா சுதந்திரம் பெற முடியும் என்ற சிந்தனையை வளர்த்தெடுத்தார். இதுவும் பார்த்தீங்கன்னா லெசனில் ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு கொடுத்துருப்பாங்க. முன்னாடி மேப்பில் பார்த்த விஷயங்களை தான் இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்க போகிறோம். 3 ஜூலை 1940 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் கைது செய்யப்படுறாரு. 16-17 ஜனவரி 1941 அன்னைக்கு நடு இரவில் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு அவர் ஆப்கானிஸ்தான்காரர் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு கல்கத்தாவிலிருந்து ஆப்கானிஸ்தானோட காபூல் வழியாக பெர்லின் போய் சேர்றாரு. மார்ச் 1941 அன்றைக்கி தான் அவர் பெர்லின் போய் சேர்றாரு. அங்கே ஹிட்லர் அண்ட் கோயபல்ஸை சந்திக்கிறாரு. ஆனால் அந்த சந்திப்பு தோல்வியில் முடியுது. அவங்க ஆசாத் ஹிந்த் ரேடியோ தொடங்குறதுக்கு உண்டான உதவி செய்கிறேன்னு சொன்னாங்களே ஒழிய மற்றபடி இராணுவ ரீதியாக எந்த உதவியுமே செய்யலை. 1942 அன்றைக்கி ஜப்பானிய படைகள் மலேசியா அண்ட் சிங்கப்பூரை கைப்பற்றி வச்சுருந்தாங்க. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் பர்மாவுக்கு போய் அங்கேருந்து 20,000 போர் கைதிகளை வச்சு இந்தியன் நேஷனல் ஆர்மியை ஃபார்ம் பண்ணுறாரு. இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். அதே மாதிரி மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் மோகன் சிங் அப்படிங்கிறவர் 40,000 போர் கைதிகளை வச்சு இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்குறாரு. இந்திய தேசிய இராணுவத்தினுடைய படைப்பிரிவுகளுக்கு என்ன சுபாஷ் சந்திர போஸ் பேர் வச்சுருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் படைப்பிரிவு, ஆசாத் படைப்பிரிவு, நேரு படைப்பிரிவு, காந்தி படைப்பிரிவு மற்றும் ராணி ஆஃப் ஜான்சி லட்சுமிபாய் படைப்பிரிவு. அதற்கு தலைமை தாங்கினவங்க தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சுமி. அவங்க இந்திய தேசிய இராணுவத்திற்கு தளபதியாக இருந்தவர் சுபாஷ் சந்திர போஸ். 2 ஜூலை 1943 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூர் போய் சேர்றாரு. அங்கே ராஸ் பிகாரி போஸ் அவர்கிட்ட இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் இந்திய விடுதலை கழகத்தை சுபாஷ் சந்திர போஸ்கிட்ட ஒப்படைக்கிறாரு. 1943 அன்னைக்கு சுபாஷ் சந்திர போஸ் ஜப்பான் பிரதமர் டோஜோ சந்திப்பு நிகழுது. டோஜோ இந்தியாவுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். ஸோ சிங்கப்பூர்லேருந்து டோக்கியோ போன அவர் திரும்ப டோக்கியோலேருந்து சிங்கப்பூருக்கு 21 அக்டோபர் 1943 அன்னைக்கு சேர்றாரு. அவர் சிங்கப்பூர் சேர்ந்த உடனே ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை அமைக்கிறாரு. எந்த இடம்னா சிங்கப்பூர். சுபாஷ் சந்திர போஸ் சிங்கப்பூரில் தற்காலிக அரசாங்கத்தை உருவாக்குனார்ல, அந்த தற்காலிக அரசாங்கத்தின் மூலிமா அவர் பிரிட்டிஷுக்கு எதிராக போரை அறிவிக்கிறாரு. சிங்கப்பூர்லேருந்து பர்மாவுக்கு சேர்ந்துடுறாரு. பர்மா தலைநகரான ரங்கூனில் அவர் 6 ஜூலை 1944 அன்னைக்கு ஆசாத் ஹிந்த் ரேடியோ மூலிமா காந்தியடிகளுக்காக நேதாஜி உரை நிகழ்த்துறாரு. அதில் அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்தியாஸ் லாஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்க்காக காந்திஜியோட பிளெஸ்ஸிங் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்தியாவின் கடைசி விடுதலை போருக்காக காந்தியடிகளாகிய நீங்கள் எனக்கு ஆசையை வழங்குங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. மேலும் அவர் காந்தியடிகளை என்னென்னு குறிப்பிடுறாருன்னா, ஃபாதர் ஆஃப் த நேஷன் தேசத்தின் தந்தையே அப்படின்னு அழைக்கிறாரு. ஸோ முதல்ல தேசத்தின் தந்தையை அப்படின்னு காந்தியடிகளை அழைத்தது யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான். கோஹிமாவில் நடந்த சண்டையில் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இராணுவம் ஜெயிச்சிடுறாங்க. 1945 பாதிகளில் என்ன நடந்துச்சுன்னா, இம்பாலில் நடந்த போரில் ஷானவாஸ்கான் தலைமையேற்று ஜப்பானிய படைகள் மற்றும் இந்திய படைகளை வழி நடத்திட்டு போகிறாரு. அவருடைய படைப்பிரிவு தோல்வியை சந்திக்குது. அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கிட்ட சரணடைஞ்சிடுறாங்க. இந்தியன் நேஷனல் ஆர்மி கோஹிமாவில் நடந்த பேட்டிலில் ஜெயிச்சிட்றாங்க. இம்பாலில் நடந்த பேட்டிலில் தோத்துடுறாங்க. இந்த இடங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க.
6 ஆகஸ்ட் மற்றும் 9 ஆகஸ்ட் 1945 அன்னைக்கு ஜப்பானில் உள்ள இடங்களான ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி மேலே அமெரிக்க அரசாங்கம் அணுகுண்டு வீசினாங்க. அதோட 2வது உலகப் போர் முடிவுக்கு வந்துருச்சு. ஜப்பான் அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க. மற்ற இடத்துல இருந்த ஜப்பானிய படைகள் பின்வாங்க ஆரம்பிச்சது. இந்திய படைகளுக்கு போதுமான உதவிகள் கிடைக்கப்பெறல. ஜப்பான் தலைநகரான டோக்கியோவுக்கு போய் அங்கிருந்து ஜப்பானோட உதவியை கேட்டு பெறுறதுக்காக சுபாஷ் சந்திர போஸ் தப்பிச்சு பேங்காக் போய் சேர்ந்தார். பேங்காக்லேருந்து ஃப்ளைட்டு மூலிமா டோக்கியோ போக அவர் பிளான் பண்ணார். பட் அந்த ஃப்ளைட் 18 ஆகஸ்ட் 1945 அன்னைக்கு தைவான்கிற இடத்துக்கிட்ட கிராஷ் ஆயிடுச்சு. அந்த பிளேன் கிராஷில் அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. இம்பாலில் கைது செய்யப்பட்ட இந்திய தேசிய இராணுவத்தை சேர்ந்த அதிகாரிகள் மேலே ராஜ துரோக வழக்கை பிரிட்டிஷ் அரசாங்கம் பதிவு செஞ்சாங்க. அதனுடைய விசாரணை பார்த்திங்கன்னா புதுடெல்லியில் நடந்துச்சு. இந்தியன் நேஷனல் ஆர்மிக்காக யார் வாதாடினாங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியன் நேஷனல் ஆர்மியை சேர்ந்த 3 முக்கியமான அதிகாரிகள் மேலே இந்த ராஜ துரோக வழக்கு நடத்தப்படுது. யார் யாருன்னா ஷானவாஸ் கான், பி.கே. சேகல் அண்ட் ஜி.எஸ். தில்லியன். ஷானவாஸ் கான், சேகல் அண்ட் தில்லியன். ஐஎன்ஏ ட்ரையல்ஸ். ஐஎன்ஏ வழக்கு 1945 ஆண்டு அன்றைக்கி நடக்குது. எந்த இடம்னா நியூ டெல்லி. யார் வழக்கறிஞர்னா ஜவஹர்லால் நேரு. யார் யார் மேலே இந்த குற்றம் சுமத்தப்பட்டதுன்னா ஷானவாஸ் கான், சேகல் அண்ட் தில்லியன். இவங்களை ஜனவரி 6, 1946 அன்றைக்கி விடுதலை செஞ்சுட்டாங்க. இது எதற்கு வழிவகுத்துச்சுன்னா 1946 ஆண்டு நடைபெற்ற ராயல் இந்தியன் நேவி ரிவால்ட்டு, ராயல் இந்திய கடற்படை மாலுமிகளின் கழகம். இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாருன்னா பிசி தத்துன்றவர். இவர் HMIS தல்வார் அப்படிங்கிற கப்பலில் வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிட்டாரு. அதனால் இவரை கைது செஞ்சுட்டாங்க. இவருடைய கைது மற்ற மாலுமிகள்கிட்ட மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால் அவங்க 18 பிப்ரவரி 1946 அன்னைக்கு கழகத்தில் ஈடுபட்டாங்க. இந்த கழகம் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. கடலில் இருந்த 78 கப்பல்களும் கரை சேர்ந்த 20 கப்பல்களும் துறைமுகத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களையும் சேர்த்து 20,000க்கும் மேற்பட்டோர் இந்த கழகத்தில் ஈடுபட்டாங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்த கழகத்தை அமைதி பேச்சுவார்த்தையின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வந்தார். சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸிலிருந்து நீக்கப்பட்டார்? வென் வாஸ் சுபாஷ் சந்திர போஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த காங்கிரஸ்? முன்னாடியே பார்த்துருந்தோம், 1939 ஆண்டு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். தி இந்தியன் நேஷனல் ஆர்மி ஐஎன்ஏ ட்ரையல்ஸ் டுக் பிளேஸ் இன். இந்திய தேசிய இராணுவப்படை மீதான விசாரணை எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெட் ஃபோர்ட், நியூ டெல்லி. செங்கோட்டை, புதுடெல்லி. ஹூ அப்பியர்ட் இன் கோர்ட் இன் டிஃபென்ஸ் ஆஃப் த இந்தியன் நேஷனல் ஆர்மி சோல்ஜர்ஸ்? இந்திய தேசிய இராணுவப்படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார்? 1920s நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக காந்தி அட்வொகேட் தொழிலை விட சொல்லிட்டாரு. அதன்படி அவருடைய பேச்சை கேட்டு ராஜாஜி, சர்தார் வல்லபாய் பட்டேல் மற்றும் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் அவங்களுடைய அட்வொகேட் தொழிலை விட்டுட்டாங்க. ஜப்பான் மிலிட்ரியோடு சேர்ந்து இந்தியன் நேஷனல் ஆர்மி 1944 இறுதியிலிருந்து 1945 மிடில் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போது இம்பால் பக்கத்தில் இவங்களுடைய படை சரணடைஞ்சிருச்சு. பிரிட்டிஷ் அரசாங்கம் இவங்களை கைது செஞ்சுட்டாங்க. அதில் இந்தியன் நேஷனல் ஆர்மி சார்பாக ஒரு 3 முக்கியமான வீரர்கள் மேலே விசாரணை டெல்லியில் நடத்தினாங்க. பிரேம் சேகல், ஷானவாஸ் கான் அண்ட் தில்லியன். இந்த 3 இந்திய தேசிய இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக கோர்ட்டில் பிளாக் கவுன் போட்டுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ் கழித்து ஆதரவாக வாதாடினது யாருன்னா ஆப்ஷன் ஏ ஜவஹர்லால் நேரு அவர்கள். இந்தியன் நேஷனல் ஆர்மி வாஸ் ஃபவுண்டட் வித் த ஹெல்ப் ஆஃப். இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜப்பான். இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் டேஷ் ஆகும். நேம் த ரெஜிமெண்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் ஆர்மி கன்சிஸ்டிங் ஆஃப் உமன் சோல்ஜர்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் டி ஜான்சி ராணி படைப்பிரிவு. ராணி ஆஃப் ஜான்சி, லக்ஷ்மி பாய் ரெஜிமெண்ட் இல்லைனா பிரிகேடு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. இது தவிர இன்னொரு 4 படைப்பிரிவுகள் இருந்தது. அது புகழ்மிக்க காங்கிரஸ் தலைவர்களான மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, ஆசாத் அண்ட் சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பெயரில் இருந்தது. ஜான்சி ராணி மகளிர் படைப்பிரிவுக்கு தலைவராக இருந்தவங்க சென்னையை சேர்ந்த சுதந்திர போராட்ட வீரர்
அம்மு சுவாமிநாதன் அவங்களுடைய மகளான கேப்டன் லக்ஷ்மி. வேர் டிட் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஃபார்ம் த ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் ஆஃப் ஃப்ரீ இந்தியா? சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு ஏற்படுத்தினார்? 21 அக்டோபர் 1943 அன்னைக்கு சிங்கப்பூரில் இவர் ஏற்படுத்தினார். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் கரெக்ட் ஆர்டர். செலக்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கோட்ஸ் கிவன் பிலோ. சரியான வரிசையில் அமைத்து விடையை தேர்வு செய்க. இந்த 4 நிகழ்வுகள் கொடுத்துருக்காங்க. இதை ஆர்டர் படி அமைச்சிங்கன்னா எது ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடியது கரெக்ட் ஆன்சர்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக லெசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த கொஷினில் கொடுத்த எல்லா ஆப்ஷன்ஸுமே ராங் தான். இயர் வைஸ் நம்ம பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியன் ஆர்மி, இந்திய தேசிய இராணுவம் தோற்றுவிக்கப்படுதல், அது 1942ஆம் ஆண்டு நடந்தது. நேதாஜி மற்றும் மோகன் சிங் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டாக வரும். இரண்டாவது நிகழ்வு எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி ஃபார்முலா, ராஜாஜி திட்டம். ராஜாஜி அவர்கள் சொன்ன திட்டத்தை வச்சு காந்தியடிகள் ஜின்னா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பார். எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1944. மூணாவது நிகழ்வு இந்திய தேசிய இராணுவம் மீதான விசாரணை, இந்தியன் நேஷனல் ஆர்மி ட்ரையல்ஸ், புதுடெல்லியில் நடந்திருக்கும். ஜவஹர்லால் நேரு இந்திய இராணுவம் சார்பாக ஆஜராகி வாதாடியிருப்பார். ஆண்டு 1945. நாலாவது மற்றும் கடைசியாக வரக்கூடியது ராயல் இந்தியன் நேவி ரிவால்ட், ராயல் இந்திய கடற்படை கழகம். 1946 பிப்ரவரி 18ஆம் தேதி அன்றைக்கி நடந்திருக்கும். அதனால் ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய எதுவுமே மேட்ச் ஆகாது. இதுதான் கரெக்டான ஆர்டர். ஒரு சில விஷயங்களை ரிப்பீட் பண்ணதுனால உங்களுக்கு மெமரிஸ் ஆகியிருந்திருக்கும். அதனால் வீடியோவோட லென்த்து கொஞ்சம் அதிகமாகிருச்சு. இதோட இந்த வீடியோ நம்ம கன்க்ளூட் பண்ணிப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.